ஒரு நாள் இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இது மாதிரி எடுத்துக்கும் போது நான் திரும்ப ஃபுட்டு எடுத்துக்கவே மாட்டேன். ஒரே வேளை தான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா விரதம் இருக்கிற டைமில் அந்த மாதிரி டைம்லலாம் ஒரே டைம் தான் எடுத்துக்குவேன். வேக வச்ச சுண்டல் உப்பு போடாமல் மாதுளம்பழம், பேரிக்காய், கேரட்டு, ஆப்பிள், கொய்யா, ஒரு மலவாழைப்பழம், நட்ஸ் எல்லாம் தேனில் ஊற வச்சது, தண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வாட்டர். ஸோ இதெல்லாமே நான் விரதம் இருக்கும்போது நான் ஏதாவது மாதத்தில் எப்படி ஒரு 10 நாள் இந்த மாதிரியான உணவு கம்பல்சரி ஒரு வேளை மட்டும் நான் எடுத்துக்குவேன். ஸோ வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். நைட்டு 6 மணிக்கு மேலே எந்த ஃபுட்டும் கிடையாது. ஸோ இது மாதிரி இருந்தோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் எப்போவுமே. ராதே கிருஷ்ணா. இன்னொரு விஷயம், இது எல்லாமே நீங்கள் ஆஃபர் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். எத் கரோஷி எத் அஷ்னாஷி எத் ஜிகோஷி ததாஷியத் எத் தபஸ்யசி கௌந்தய தத் குருஷ்வ மதர்ப்பணம். நீங்கள் இதெல்லாமே ஆஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். சரிங்களா? ஆஃபர் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு மெதுவாக மென்று சாப்பிட்ணும். சுவாமி நினச்சிட்டே சாப்பிட்ணும். பேசக்கூடாது சாப்பிடும்போது. ஸோ இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு பாடி உங்களுக்கு கிடைக்கும். மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராதே.